இந்தியா பாகிஸ்தான் இடையே துப்பாக்கிச் சண்டையும் ராணுவ நடவடிக்கையும் நிறுத்தம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இரு நாட்டு ராணுவ உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று மதியம் இரு நாட்டு ராணுவ உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அதில் உடன்பாடு எட்டப்பட்டதால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே துப்பாக்கிச் சண்டையும் ராணுவ நடவடிக்கையும் நிறுத்தம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே துப்பாக்கி சண்டையும் ராணுவ நடவடிக்கையும் நிறுத்தம் என்கின்ற தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் போர் நிறுத்தத்துக்கு, அதாவது இந்த போர் பதற்ற சூழலில் இருந்து இரு நாடுகளும் பின்வாங்கிக் கொள்வதாக, இரு நாடுகளும் அந்த போர் நிறுத்தம் செய்ய மாட்டோம் என உறுதியளித்திருப்பதாக ஒப்பந்தமிட்டிருக்கிறார்கள். இருவரும் கேஸ் ஃபயர் செய்து கொள்ள மாட்டார்கள் என அறிவித்திருந்தார். அதன் பிறகு பாகிஸ்தானினுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய இஷாக் தர் அவரும் தெரிவித்திருந்தார், உடனடியாக நாங்கள் இரண்டு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம், யாரும் கேஸ் ஃபயர் செய்ய மாட்டோம், அதாவது தாக்குதல் பதில் தாக்குதல் என்று செய்ய மாட்டோம் என்கின்ற ஒப்பந்தமிட்டிருக்கிறோம். எங்களுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த பிராந்தியத்தில் அமைதியும் நல்ல பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய சூழலையும் உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக பாகிஸ்தான் இருக்கிறது என அவர் அந்த போர் சூழலுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே துப்பாக்கி சண்டையும் ராணுவ நடவடிக்கையும் நிறுத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட 18 நாட்களாக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பீரங்கி மூலமாகவும் துப்பாக்கிகள் மூலமாகவும் ஆர்டிலரி ஷெல்லிங் என்று சொல்லக்கூடிய கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடுகளை நிறுத்தி இருப்பதாகவும் ஒரு அண்மை தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு முன் இந்தியாவினுடைய உயர் ராணுவ அதிகாரிகளும் பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்திய ராணுவமும் தாக்கவில்லை, பாகிஸ்தான் ராணுவமும் தாக்கவில்லை, நாங்களும் தாக்க மாட்டோம் நீங்களும் தாக்க மாட்டோம் என்கின்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிற அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் அதை உறுதி செய்தார். With effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. Military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. At 15:35 hours earlier this afternoon, it was agreed between them that both sides would stop all firing and military action today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. இந்தியா பாகிஸ்தான் இடையே துப்பாக்கிச் சண்டையும் ராணுவ நடவடிக்கையும் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள். இன்று மாலை 5 மணியிலிருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மாறி மாறி தாக்கிக் கொள்ள மாட்டார்கள் என முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சற்று முன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இரண்டு நாடுகளுடைய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுடைய சந்திப்பில் இந்த ஒப்பந்தம் ஆகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்புதலுக்கு அறிவிப்பு என்பதை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சற்று முன் வெளியிட்டார். அதன் பிறகு இஷாக் தர் அவர்களுடைய அந்த சமூக வலைதள இந்த எக்ஸ்ட்ரா பதிவில் அவர் வெளியிட்டிருந்தார். அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த கேஸ் ஃபயர் என்று சொல்லக்கூடிய மாறி மாறி தாக்குதல் செய்யக்கூடிய நிகழ்வுகளில் ஈடுபட மாட்டோம் என்கின்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம் என சொல்லியிருந்தார்கள்.
அதன் பிறகாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் 2 நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுடைய சந்திப்பின் போது ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளும் கடல் வழியாகவோ வான் வழியாகவோ தரை வழியாகவோ தாக்குதல்களை நடத்தி கொள்ள மாட்டோம் என ஒப்பந்தமிட்டிருக்கிறோம் என இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த போர் பதற்ற சூழல் முடிவுக்கு வந்திருக்கிறது என்கின்ற வகையிலே அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை தெரிவித்து சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்ற சூழல் என்பது பகல்காம் தாக்குதலில் இருந்து தொடங்கியது. கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஆர்டிலரி என்று சொல்லக்கூடிய கண்மூடித்தனமான தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி இந்தியா இங்கிருந்து ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற பெயரில் பயங்கரவாத முகாம்களை அளிப்பது, மேலும் தொடர்ச்சியாக அவர்கள் நடத்திருக்கக்கூடிய தாக்குதல் என்பது இரு நாடுகளும் பரஸ்பரமாக மாறி மாறி தாக்கிக் கொண்டார்கள். இந்தியாவினுடைய தாக்குதல் துல்லியமாக இருந்தது, பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் இடையிலேயே வழிமுறைக்கு அளிக்கப்பட்டது. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நகர்வு போராக இருக்கும், போராக அறிவிக்கப்படும் என்கின்ற அச்சம் இருக்கக்கூடிய நிலையில இதை பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 நாடு ராணுவமும் உயர்மட்ட அதிகாரிகள் இணைந்து பேசி இந்த ஒப்பந்தத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்தியாவும் தாக்காது, பாகிஸ்தானும் தாக்கக்கூடாது, பாகிஸ்தானும் தாக்காத வகையிலே இருந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணியில் இருந்து காஷ்மீரில் துப்பாக்கி சட்டைகளும் பீரங்கி சட்டங்களும் ஓய்ந்திருப்பதாகவும் இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த எல்லை பகுதிகள் 3324 கிலோமீட்டர்கள் அவ்வப்போது பறந்து வந்த ட்ரோன்கள் 5 மணியில் இருந்து பறந்து வராது எனவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. வான் வழியாகவும் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் எவ்வித தாக்குதல்களையும் இரு நாடுகளும் ஈடுபடாது என்கின்ற ஒப்பந்தம் சற்று முன் கையெழுத்தாகி இருப்பதாக தகவல் இருக்கிறது. இந்த மாதிரி 5 மணியிலிருந்து எல்லை பகுதிகளில் பதற்றம் இருக்காது என்கின்ற வகையிலே அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது. குறிப்பாக 10 நிமிடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அதில் பல்வேறு இரவுகளாக பல்வேறு நாட்களாக இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அமெரிக்காவுடைய சார்பில் தொடர் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதன் விளைவாக 2 நாடுகளும் உடனடியாக கேஸ் ஃபயர் செய்வதை நிறுத்திக் கொள்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு அவருடைய அந்த பதிவை வெளியிட்ட அடுத்த சில நிமிடங்கள்ல பாகிஸ்தானினுடைய வெளியுறவு அமைச்சர் இஷாக் தர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அறிவிப்பில் பாகிஸ்தானுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்காமல் பாகிஸ்தானுடைய அந்த அவர்களுடைய அந்த ஒற்றுமை மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து இந்த உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் சந்தித்து இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்தியாவும் தாக்காது, பாகிஸ்தானும் தாக்காது, இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு நடக்காது என்கின்ற வகையிலே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்கிறார். அவர் செய்தியாளர் சந்திப்பு 1 நிமிடங்கள் மட்டுமே இருந்தது. அந்த 1.5 நிமிடங்களில் மட்டும் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை பொறுத்தவரைக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுடைய சந்திப்பின் போது ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்தியாவும் தாக்காது, பாகிஸ்தானும் தாக்காது என்கின்ற ஒப்பந்தத்தை அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரைக்கும் கடல் வழியாகவோ வான் வழியாகவோ தரை வழியாகவோ 2 நாட்டு ராணுவங்களும் தாக்குதல்களை நடத்தி கொள்ளாது என்கின்ற அந்த அறிவுறுத்தல் என்பது அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என தெரிவித்து விட்டிருக்கிறார். இதனுடைய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுடைய அந்த சந்திப்பு என்பது சற்று முன் நடைபெற்றிருப்பதாக நமக்கு தகவல் வெளியாகி இருந்த நிலையில அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி. குறிப்பாக கிட்டத்தட்ட இந்த 4 நாட்களாக இரவு பகலாக எல்லை பகுதிகளில் 3324 கிலோமீட்டர் பகுதிகளிலேயுமே பாகிஸ்தான் ராணுவமும் இந்திய ராணுவமும் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தது. அவர்களுடைய எல்லை பகுதியை தாண்டி அவருடைய வான்வெளி வழியாக ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஏர்கிராப்டுகளும் வந்து கொண்டிருந்தது. அவற்றை இந்தியா தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்திக் கொண்டிருந்தது. மேலும் பாகிஸ்தானுடைய நகர் பகுதிகளில் விமான ஓடுதள பாதைகள், அதாவது ராணுவ விமான ஓடுதள பாதைகளை தாக்குதல் நிகழ்வுகளிலும் இந்தியா ஈடுபட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தான் பாகிஸ்தான் இந்தியா மீது அவர்கள் ஒரு ஆபரேஷன் என்ற பெயரில் தாக்குதலை நடத்த முயற்சி செய்தார்கள். இந்த முயற்சி என்பது முற்றப்பட்ட ஒரு போர் சூழலை முற்றக்கூடிய அளவிற்கு வந்தது. அடுத்தது போர் என்கின்ற ஒரு அச்சமளிக்கக்கூடிய நிலையில உலக நாடுகள் இவற்றை பேசி சரி செய்ய வேண்டும் என கருத்து சொல்லியிருந்தார்கள். அமெரிக்கா இந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் இரு நாடுகளும் என கருத்து சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த பதற்றம் என்பது தற்போது தணிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை அறிவிப்பாக வெளியிட்டவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். அதன் பிறகு பாகிஸ்தானும் இந்தியாவும் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். 2 நாடுகளும் கேஸ் ஃபயர் செய்து கொள்ள மாட்டோம், பரஸ்பரம் 2 நாடுகளும் மாறி மாறி தாக்கிக் கொள்ள மாட்டோம் என்கின்ற அந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்தியாவும் இதற்கு ஒப்பந்தம் அளித்திருப்பதை உறுதி செய்திருக்கிறது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். உயர்மட்ட ராணுவ சந்திப்பிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.